பர்ன் அவுட் சிண்ட்ரோம் எபிசோட் நம்பர் 2 பார்க்கலாங்களா? சுடுகின்ற நிலவே. இதில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு வந்திருப்பான். ஹையர் பண்ணியிருப்பான். வந்து பார்த்துட்டு, "நீ சரி உனக்கு அவ்வளோதான், நீ கிளம்பிக்கலாம்" அப்படின்னோன்னே, ஜீரா வந்து அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். மார்னிங்லேருந்து காமிக்காங்க. 2 பேரும் வந்து தூங்கி எந்திரிக்கிறாங்க. ஜீரா வந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டு, நைட்டு வந்து அவன் ட்ரா பண்ண ட்ராயிங்கை அவன் பார்க்குறான். ரொம்பவே கலைத்துவமான ட்ராயிங். அது என்னன்னு கேட்டால், பிறந்த மேனியா க கேவோட ட்ராயிங் தான் வரைஞ்சி வச்சுருப்பான். அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்புறம் சடனாக ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். யாருக்குன்னு கேட்டால், இங்குக்கு வந்து அவன் கால் பண்ணுறான். "நான் உன்னைய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கால் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு லைன் அந்த பொண்ணுக்கு வந்து லைன் கனெக்ட் ஆகாது. அப்படியே நம்ம கேவ வந்து காமிக்கிறாங்க. எடுத்து டைம் பார்க்குறாரு. சரி ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லி எந்திரிச்சிட்டு, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கான். சரி இன்றைக்கி என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் வரான். அவனுக்கு வந்து ஒரு இன்சோமேனியா ப்ராப்ளம் இருக்குது. இன்சோமேனியானா அந்த நைட் ஆனால் தூங்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறான். அந்த வியாதிக்கு தான் பேர் வந்து இன்சோமேனியா. அப்படியே அவனும் யோசிச்சுட்டே இது பண்ணிகிட்ருக்கான். சரி எப்படி போச்சு அப்படிங்கிற மாரி. ஏன்னா லாஸ்ட் நைட் நடந்ததெல்லாம் அவனும் யோசிச்சுட்டே அப்படியே இருந்துகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வீடியோ காலில் வந்து அவனோட டாக்டர் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. "இன்சோமேனியா ப்ராப்ளம் எப்படி போயிட்டுருக்குப்பா?" அப்படின்னு. "அது அப்படியே தான் இருக்குது. நீ ஏன் ஹெவி டோசேஜ் எனக்கு கொடுக்கக்கூடாது?" அப்படிங்கும்போது, "இல்ல இது நான் ஹெவி டோசேஜ் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா, சைக்காட்ரிஸ்ட் தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன்" அப்படின்னோன்னே ஓகே. ஆனால் அவன் வந்து வீடியோவே ஆன் பண்ணியிருக்க மாட்டான். டாக்டரோட வீடியோ மட்டும் தான் போயிட்டுருக்கும். "நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லியிருந்தேனே, அங்கே போயிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா?" அப்படின்னோன்னே, "நான் ரெஸ்டாரண்ட்லாம் போனேன். ஆனா நீங்க சொன்ன மாரி க்ரௌடா இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கிடையாது. தனியா வந்து இருக்கக்கூடிய அத புக் பண்ணி தான் போனேன்" அப்படின்னோன்னே, "நீங்க க்ரௌடா இருக்க இடத்துக்கு போனா தான் வந்து உங்களோட வந்து ரிலாக்ஸ் ஆகும். நெறைய பீப்பிள் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு நான் காமிச்சேன். ஆனா நீங்க இந்த மாரி புக் பண்ணி போனீங்கன்னா என்ன இது?" அப்படின்னோன்னே, "இல்ல எனக்கு மக்கள் கூட பேசுறதுக்குமே எனக்கு இதா இருக்குது. ஆ பார்க்கறக்கும் பிடிக்கல, அவங்க கூட பேசுறதுக்கும் பிடிக்கல. நான் எப்படி இது பண்ண முடியும்?" அப்படின்னுகாட்டி, சரி ஏன்னா எல்லாரும் மக்களும் வந்து நம்மளுக்காக மாற முடியாது. ஆனா நம்ம வந்து மத்தவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தப்பில்லையே அப்படிங்கும்போது, ஆமா நான் க்ரௌடயவே அவாய்ட் பண்றேனே, அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நான் எங்கேயுமே வந்து ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு புக் பண்ணிட்டே போய் முதல்லேருந்தே அப்படியே பழகிட்டேங்கும்போது, எனக்கு புதுசா இருக்குல்ல சேஞ்ச் பண்ணிக்கும்போது, அதத்தான் சொல்றேன். நீங்க மத்தவங்க வந்து உங்களுக்காக மாத்திக்க மாட்டாங்க. நீங்க தான் கொஞ்சம் மாத்திக்க வேண்டியதா இருக்கும் மத்தவங்களுக்காக. சில இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறக்காக அப்படிங்கும்போது, அ சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அவரும் பேசுறாரு. "நீங்க அந்த மெடிசின் மட்டும் கரெக்ட்டா போடுறீங்கல்ல?" அப்படின்னா, "மெடிசின் போடுறேன். எக்ஸர்சைஸ் எல்லாம் சொன்னேன்ல, அத கரெக்ட்டா பண்றீங்களா?" அப்படிங்கும்போது, அந்த எக்ஸர்சைஸ் எல்லாமும் கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் அவ்வளோக்கா தெரிஞ்ச மாரி இல்லையே. அப்படிங்கும்போது, சரி ஆனா நான் வந்து இங்க வந்து ஒரு பெர்சன வந்து மீட் பண்ணேன் அப்படிங்கும்போது, "மீட் பண்ணீங்களா? ஓகே. அட்லீஸ்ட் அவருகிட்டயாச்சும் ஃபர்ஸ்ட்டா நீங்க ஒருத்தர மீட் பண்ண உங்களோட ஓப்பன் அப்பா ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சொல்லியிருப்பீங்க போல இருக்கே. ரொம்ப நம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கீங்களே" அப்படிங்கும்போது, "நான் மீட் பண்ணேன்னு தான் சொன்னேன். அதுக்காக அவன நான் நம்புனேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல கிடையாது" அப்படிங்கும்போது, டாக்டர் வந்துட்டு, "ஏன் நம்ப கிடையாது?" அப்படிங்கும்போது, "கண்டிப்பா அதுவும் உங்ககிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் காமிக்கிறாங்க. சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரா வந்து இங்கோட பிளேஸுக்கு போறாங்க. ஏன்னா, அவங்க கால் அட்டெண்ட் பண்ணணும்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் ஷூட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கெல்லாம் சின்ன சின்ன அதுக்கு அங்க வந்து கமர்ஷியல் ஜென்ரலா சொல்றது. அந்த ஏர் ஷூட்ல இருக்காங்க. அவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஒரு ஃபீமேல் கிட்ட. அந்த மாடல் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அவங்களும் அத பண்ணிட்டுருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து "சூப்பரா பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கிளாப் பண்றாங்க. கிளாப் பண்ணும்போது தான் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜீரா வந்து நம்ம இங்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னொன்னே, அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். அவங்க திரும்பி பார்த்துட்டு, கிளாப் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது, அந்த ஆச்சரியத்தோட தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, ஓகே. என்னது அப்படின்னோன்னே, கொஞ்சம் பேசணும். ரொம்பவே எமர்ஜென்சியும் கூட அப்படின்னோன்னயே பார்த்தீங்கன்னா, சைட்ல அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து அந்த சின்ன டேபிள்ல உட்காந்து 2 பேரும் பேசிட்டுருக்காங்க. "எதுக்கு இப்ப நீ அவசரமா வந்த?" அப்படின்னோன்னே, "இல்ல ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அதுக்காக தான்" அப்படின்னோன்னே, "என்ன ஆச்சு?" அப்படிங்கும்போது, இல்ல நான் அப்போ போயிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா,
எனக்கு என்னமோ ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அவரோட பேரு, முழு பேர் என்னன்னு தெரியாது. என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா, அவர் சொல்ற வேலை மட்டும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாங்க்கா வந்து என்ன ஹையர் பண்ணியிருக்காங்க. அ எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாவே இருக்குது. பயங்கன்னா ஒரு இன்செக்யூர் மாரி இருக்கு. ஏதோ இது ஸ்டேபிளா இல்லாத மாரி இருக்கு அப்டின்னோனே, சரி உனக்கு என்னதான் தோணுது? அப்படிங்கும்போது அவர பத்தி அப்படிங்கும்போது, இல்ல அந்த நேத்து நைட்டு நடந்த இன்சிடென்ட்ல சொல்ல அவன் பிறந்த மேனியே என் முன்னாடி சுத்திட்டு இருந்தான் அப்படின்னும்போது, ஓ! ஆ அதுதான் உன் பிரச்சனையா? அப்படின்னோனே பசங்க இந்த மாரி நார்மலா சுத்துறது இதுதான். ஆனா, அவங்க சுத்துன வந்து விதம் வந்து வேற மாரி இருக்கு. ஆனா, அது முடிஞ்சோனே "நீ கிளம்பி போன்னு" சொல்லிட்டு அப்படிங்கும்போது, சரி இப்ப அதுக்காக எதுக்கு நீ ஷாக் ஆயிட்டு இப்ப எனக்கு இது பண்ற? அப்படிங்கும்போது, சரி நீ என்ன நினைக்கிற? அத பத்தி சொல்லு அப்படிங்கும்போது, ஜீரா வந்து சொல்றான். இல்ல எனக்கு என்னமோ ஒரு இதாவே ஷேடியாவே இருக்குது. அப்படிங்கும்போது, சரி. அப்படிங்கும்போது ஒரு வேள அவர் மாஃபியாவா கூட இருக்கலாம். வெளி உலகம் தெரியாம இருக்கலாம். ஏன்னா சில இடத்துல பணக்காரங்கலாம் வந்து இந்த மாஃபியா போர்வையில தான் சுத்திட்டு இருப்பாங்க. அதனால கூட இருக்கலாம். அதான் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கூட டிஸ்க்ளோஸ் பண்ணாம கூட இருக்கலாம். நீ ஏன் அத யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு, மறுபடியும் வந்து நம்ம கேவோடது காமிக்கிறாங்க. நான் சொல்றேன்னு சொல்லியிருப்பான். இந்த மார நான் நம்பல தான் அவன. ஆனா அவன் மைண்டு வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கங்காட்டி நான் ஈஸியா படிச்சுக்க முடியுது அப்படிங்கும்போது, படிச்சுக்க முடியிற அளவுக்கு இருக்கா? அப்ப டிஃபிகல்ட்டா இல்லன்னு சொல்றீங்க. படிச்சுக்க முடியறதா இருக்குன்னு சொல்றீங்க. அவர பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அப்படிங்கும்போது, அவன் மனசுல தோணுனத அப்பவே சொல்லிர்றான். அதுவும் அவனோட சோஷியல் மீடியாஸ் இதில எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, அவன் மைண்டு ஈஸியா படிச்சிட முடியுது. ஈஸியா என்னால ஆ இது பண்ணிக்க முடியுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கிறது எல்லாத்தையும் கூட இல்லாம தான் அவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் கூட காம்ப்ளிகேட் இல்லாத மாரி தான் அவன் காமிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டர்ட்ட பேசிட்டு இருக்க அதே சமயம், இவங்க வந்து "சரி நீ மறுபடியும் அவனுக்கு வேலை கேட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து அங்க போவான். போனோனே வந்து அந்த வெயிட்டிங் ஹால்ல உட்காந்துட்ருப்பான். அங்க போய் உட்காந்துட்டு சுத்தியும் பார்க்குறான். ஏன்னா நேத்து நைட்டு அவசரமா வந்து பகல்ல பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கு. போயிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கையில வந்து அப்படியே சுத்தியும் பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் வந்து நம்ம கிட்ட கதை போகுது. அவர் வந்து சொல்றாங்க, "இந்த மாரி அவன் சோஷியல் மீடியா பார்க்கும்போதே தெரியுது. எந்த அளவுக்கு அவன் வந்து ஓப்பன் அப்பா இருக்கான். திங்க் பண்றது அவனோட தாட் வந்து மத்தவங்களுக்கு ஈஸியா எப்படி கேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே தெரிய வருது. அதனால கூட எனக்கு அவன பிடிச்சிருக்கலாம். அதனால கூட நான் ஈஸியா ரீட் பண்ணியிருக்கலாம் அவன. அதனால தான் இது. சரி நான் சொன்ன மாரி என்னோட அந்த மெடிசின் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நான் மறுபடியும் சைக்காட்ரிஸ்ட்டுட்ட கேட்டுட்டு தான் உங்களோட டோசேஜ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப தான் வந்து ஒரு புது கேரக்டர் வராரு. வந்தோனே, "நீங்க தானே ஜீரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமா" அப்படின்னோனே, "நான் வந்து கேவோட பட்லரு." பட்லர்னா இந்த ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெஷலா அவங்க எல்லா வேலையும் அவங்களே கவனிச்சுக்கிறது. எடுபிடி வேலையெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிறத ஏ டூ இசட் அவங்க செஞ்சு குடுப்பாங்க. "இந்த பக்கம் வாங்க போலாம்" அப்படின்னோனே, மறுபடியும் வந்து கேக்கிட்ட போகுது. ஆனா, அவன் வந்து ஓப்பன் அப்பா இருக்க மாரி இருக்கு. அதனால கொஞ்சம் என் கூட நான் அவங்க கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முடிக்கிறேன். சரி நீங்க மெடிசன் கரெக்ட்டா போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி அவ கேவோட முழு நேம் என்ன அப்படிங்கும்போது, என்னோட டியூட்டியே வந்து என்னோட பாஸோடது வந்து ஃபுல் நேம் அவரோட சீக்ரெட் எதுவுமே வெளிய சொல்லக்கூடாதுங்கிறது தான் அப்படின்னோனே, சரி இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்சூல் லிஃப்ட்ல ஏத்தி விட்டு லிஃப்ட் பட்டன் அமுக்கி விட்டுர்றாரு. அவன் வந்து உள்ள என்டர் ஆகுறான். என்டர் ஆகும்போது சுத்தி பார்த்துட்டு வரான். எங்க நம்ம கேவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரான். அப்புறம் பார்த்தா அவரு அந்த சோஃபால உட்காந்துட்டு திரும்பி பார்க்குறான். "நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படிங்கும்போது, சரி இன்னைக்கு என்ன அப்படிங்கும்போது, அ சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அ நீ வந்து ஒரு இது பண்ணணும். எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து யார்கிட்டயும் நீ ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, ஏன் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸு இது யார்கிட்டயும் நீ ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்ப வரைக்கும் நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ண கிடையாது. நீ என்னாச்சும் என்னை ஏமாத்திட்டேன்னா என்ன பண்ணட்டும்? அதனால தான் நீ எந்த ஒரு இதுவுமே வந்து உன்னோட சோஷியல் மீடியா உன் திங்ஸ் எதுவுமே இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரி என் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க, சரி. ஆனா, அ எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கூட ஷேர் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? அப்படிங்கும்போது, அதுதான் சொல்றேனே கான்ட்ராக்ட் எதுவும் நம்ம சைன் பண்ண கிடையாது. அதனால தான் வந்து உன்னைய எதையுமே வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொல்றது. சரி என்டிஏ சைன் பண்ணிக்கலாமா? அப்படிங்கும்போது, என்டிஏன்னா என்ன? நான் டிஸ்க்ளோஷர்
டாக்குமெண்ட்ஸு அந்த இத என்டிஏன்னா இந்த இதுதான் சைன் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது, இதில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, அதான் எந்த ஒரு டீட்டெயிலும் நீ ஷேர் பண்ணக்கூடாது. என்னை பற்றியும் சரி, மத்தவ பற்றியும் சரி. ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் நான் வெளியே போயிட்டுருக்கையில நம்மள பார்த்து என்னாச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லிட்டோம், பொய் சொல்லு அப்படிங்கும்போது, இல்ல உனக்கு இந்த வேலை வேணும்னா, நீ பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கும்போது, ஓகே நான் பொய் சொல்லணுமா? சரி வேற என்ன இன்னைக்குரிய ஒர்க் என்ன? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, சரி அதையும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து சைன் பண்ணு. இது முன்னாடி டேபிள்ல இருக்கக்கூடியத நீ சைன் பண்ணு அப்படின்னோன்னே, அந்த பேப்பர் பார்த்தோன்னே வந்து இங்கோட கே இது பேசினது ஞாபகம் வருது. இங் வந்து சொல்லியிருப்போம். இப்ப என்ன உனக்கு அவன் மாஃபியாவா என்னவான்னு தெரியணும். அப்படிதானே? அப்படிங்கும்போது அவன் எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் போகையில, டாய்லெட் போகையில அவனோட திங்ஸ்ல என்னாச்சுல வந்து அவன் கண்டிப்பா அவன் பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேர பாரு. அப்படிங்கும்போது, சரி இங்க ஒரு பேர் எழுதியிருக்கு அது உங்களுதா? அப்படிங்கும்போது, இல்ல. எங்களோட கம்பெனி லீகல் டாக்குமெண்ட் யார் பண்ணுவாங்களோ அவங்களோட பேர் தான் இங்க போட்டிருக்கு. அப்படின்னோன்னே, ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கையெழுத்து போட ஆரம்பிக்கிறான். கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு, 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நிமிஷம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே நகர்ந்து போறாங்க. சரி இவ்வளோதானா முடிஞ்சுச்சு அப்படிங்கும்போது, ஆமா. அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, சரி இப்போ அதே மாரி இன்னொரு விஷயம். எனக்கு இது ஒரு வேளை நீங்க குடுத்த வேலை பிடிக்கலைன்னா, நான் எப்ப வேணா ரெசிக்னேஷன் லெட்டர் குடுத்துருவேன். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது வந்து சொல்றா. சரி நோட் பண்ணிக்கிட்டேன். உனக்கு பிடிக்கலைன்னா, நீ வேலைய விட்டு போய்க்கலாம். நீ சொல்லிட்டு தாராளமா போய்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து ஜீராக்கு வந்து சொன்னது தான் ஓடிட்டே இருக்கு. மாஃபியாவா இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறனாலமா, அங்க சுத்தி சுத்தி நீ நோட் பண்ணு. அவங்க சின்னதா ஒரு சின்ன பிரேக் எடுத்து போனாலும், அத சுத்தி இருக்கிறத நீ நோட் பண்ணா, அவங்க பேர் கண்டிப்பா ஏதோ ஒண்ணுல எழுதியிருக்கும். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா தேடி பாரு பொறுமையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அந்த டைம் தான் வந்து இங்குக்கு வந்து கால் வருது. சரி யாரோ கால் பண்றாங்க. பர்சனல் மாற அஃபிஷியல் கால் ஏதோ வருது. அவனும் வந்து நகர்ந்து போயிர்றான். சரி பேசுறக்கு. இப்பதான் வந்து மறுபடியும் அவளுக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பா அவன் இப்ப பெரிய டெக் கைன்னு சொல்றேன். அப்படிங்கும்போது என்னாச்சும் ட்ராஃபீஸ் வாங்கியிருக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாரி ஏதோ ஒண்ணு வீட்ல வந்து மெடல் மாட்டியிருக்கலாம். அதனால அங்க சுத்தியும் நீ பொறுமையா தேடிப் பாரு. ஏதோ ஒண்ணுல கண்டிப்பா அவன் பேர் இருக்கும். நீ சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுவும் ஞாபகம் வந்துட்டுருக்கு. சரி இப்பதான் வந்து அவன் பேசிட்டுருக்கா. என்ன அ வந்து இன்னொரு பிஸ்னஸ் டீல் வந்து பேசிட்டுருக்கா. இப்ப இந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம விடவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தாட்டிய விட நம்ம ஹையர் அமௌண்ட் வந்து போடக்கூடாது. கம்மியான அமௌண்ட்லயே வந்து ப்ராடக்ட் பெஸ்ட்டா குடுக்கணும். அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னோனே மறுபடியும் வந்து அந்த ட்ராஃபி சர்டிஃபிகேட்ஸே தான் மறுபடியும் மறுபடியும் ஜீராக்கு வந்து தலைக்குள்ள ஓடிட்டுருக்கு. அதனால சுத்தியும் வந்து அவன் தேடிட்டே இருக்கான். இங்க இருக்குமா? அங்க இருக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க அவன் பிஸ்னஸ் டீல் பேசுறதும் சரி, இந்த தாட்டி அவங்க சொல்ற எதா இருந்தாலும் சரி, நம்மளோட டீலுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா? அந்த டீல் வரக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இவனும் அவசர அவசரமா தேடிட்டு இருக்கான் ஜீராவும். அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு கடைசியா ஒரு பேப்பர்ல வந்து ஏதோ நோட்ஸ் எழுதியிருக்காங்க. கீழ வந்து அவங்க பேர் எழுதியிருக்குது. சரி இது என்னாச்சும் எழுதலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த பக்கம் பேப்பரும் தேடிட்டு இருக்கான். இவனும் சரி இது பண்ணும்போது இந்த தாட்டி நம்ம குடுக்கக்கூடியது வந்து அவங்க சொல்றது வந்து எஸ்ங்கிற வார்த்தை மட்டும் தான் இருக்கணும். அதனால அந்த இதைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கான். டக்குன்னு ஜீரா என்ன பண்றான், அங்கேருந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அந்த நோட்ஸ் எழுதியிருக்கோ அத அப்படியே காப்பி பண்ணிட்டுருக்கான். சடனா ஞாபகம் வருது. நீங்க செல்ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால உங்க செல்ஃபோனு, உங்க திங்ஸு எல்லாமே நீங்க குடுத்துட்டு போங்க அப்படின்னு பேக்லேருந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதே மாரி நீங்க எத கொண்டு வந்த ஒரு சின்ன பேப்பரும் கூட இங்கேருந்து நீங்க வெளிய கொண்டு போகக்கூடாது. ஒரு தூசி கூட இங்கேருந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னோனே, சரி இந்த மாரி பேப்பர் இருந்தா எப்படி வசமா மாட்டிக்குமே சொல்லிட்டு அப்பவே பேப்பர கசக்கி போடுறான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சைமல்டேனியஸா கேவும் காமிக்கிறாங்க. சரி ஆ என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபர்தரா அவன் பேசிட்டு இருக்கான். சடனா ஜீராக்கு ஞாபகம் வந்து அவனோட பேண்ட்ல அந்த மெஷரிங் இதுக்கெல்லாம் வந்து வச்சு தையலிங் இதில ஒரு துணி மாரி இருக்கும்ல, அதிலேயே அந்த டீட்டெயில்லாம் எழுதிக்கிறான். சரி இப்போ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, மறுபடியும் வந்து நம்ம காமிக்கிறாங்க. அந்த டீல எப்படியாவது நீ பேசி முடிக்கிற அவ்வளோதான். அத நான் பேசி முடிச்சுட்டு உன் கூட ஃபர்தரா பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎம் வந்து காமிக்கிறாங்க. பிஎம்க்கு வந்து கால் வருது. இந்த மார அவங்க பாஸ் கிட்டேருந்து அவங்க பார்ட்னர்ன்னே சொல்லலாம். அந்த பார்ட்னர் வேற யாரும் இல்ல. தான் வந்து பிஎம்மோட பார்ட்னர். 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு.
அவன் வந்து ஒரு ஹேட் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருப்பாங்க. பிடிக்காத ஆனா இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அந்த மாரி இருக்கக்கூடிய ஹேட் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவான், இந்த மாரி நான் ஒரு டீல் பேச போறேன். அதுக்காக சில விஷயம் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்குரிய பட்ஜெட்டில பண்ணுறதுக்குரிய இது எல்லாம் என்னென்ன இதுவோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில நான் மோர் ப்ராஃபிட் வரக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அதனால பாதி பேத்த வேலைய விட்டு தூக்கலான்ட்டு இருக்கேன் இந்த 3 மாசத்துல அப்படிங்கும்போது, சரி எத்தனை பேத்த தூக்க போற அப்படிங்கும்போது, உன்னோட மொத்த டீமையும் உங்க டிபார்ட்மெண்ட்டையே நான் தூக்குறதா இருக்கேன் அப்படின்னோனே, இதை நான் எப்படி போயிட்டு என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட நான் சொல்றது அப்படிங்கும்போது, நீ தான் சொல்லி ஆகணும். அப்புறம் வேற யார் சொல்லுவாங்க? ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேங்கிறது வந்து ஒரு லக்ஸரியஸா கொஞ்சம் ஆட்டிட்யூட் இருக்கும். அந்த லக்ஸரிஸ்க்குரிய லேவிஷ்க்குரிய ஆட்டிட்யூடாவே இருக்கும். அதுக்கப்புறம் பேசிட்டு வந்துட்டு நம்ம ஜீரா நிக்க வச்சு மெஷர் பண்ணிட்டுருக்காரு. இப்போ எதுக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டுருக்க? அப்படிங்கும்போது, "ஆ உனக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு எளக்காரமா சொல்றாங்க. "ஓ! ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறக்கா?" அப்படிங்கும்போது, "ஆமா உனக்கு சூட் தைக்க போறோம். கரெக்ட்டா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு அந்த பையன வந்து மெஷர்மெண்ட் எடுக்காப்படி. ஆனா பாவம் ஜீராவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல யாருடா இவன் தெரியாம வந்து சிக்கிட்டோமோ அப்படிங்கிற ரேஞ்சில தான் ஃபீல் பண்ணுவாப்படி தலைவரு. அதுக்கப்புறம் "இதோ பாரு இங்க எடு, இங்க பூசு, இங்க பூசுங்கும்போது நீ கைய தூக்கணும், அங்க எடுக்கணும், இங்க எடுக்கணும்னு" சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறான் மிஸ்டர் கே. உடனே வந்து "ஓ! உனக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்க தெரியுமா?" "ஆமா தெரியும். இப்ப என்ன?" அப்படின்னு அந்த ஆட்டிட்யூட் மட்டும் அந்த கே வந்து விடவே இல்ல. ஆனா ஜீரா வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து பணத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். அதையும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பா. "பணத்துக்காக கஷ்டப்படுறேன். எதா இருந்தாலும் சரி அவன் சொன்னா செய்யத்தான் செய்வான். அதனால அந்த மாரி கேரக்டர் தான் என் கூட வேணும்." அப்படின்னு சொல்லிட்டே தான் வேணும் வேணும்னே தான் ஜீராவ இதில புடிச்சு இழுத்து விட்டுருப்பான். இதெல்லாம் தெரியாம நம்ம பாவப்பட்ட ஜென்மமான ஜீரா வந்து இவன்கிட்ட சிக்கியிருக்கும். அதான் எங்கேயோ போற மாரியாத்தா என்ற மேல வந்து ஏறாத்தாங்கிற மாரி தான் எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு சும்மா போயிட்டு இருந்திருப்பா. வேற எவனா சிக்குவானோன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் நேரா இவன்கிட்ட சிக்கிக்குவான். பாவமா இருக்கும். ஆனா சரி மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சுல்ல அப்படிங்கும்போது, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பட்லருக்கு வந்து கால் பண்றேன். கால் பண்ணிட்டு, "நான் மெஷர்மெண்ட் எல்லாம் அனுப்புறேன். எனக்கு நான் சாயங்காலம் 4 மணிக்குள்ள சூட் வந்து எனக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்கணும். அனுப்பிச்ச மெஷர்மெண்ட் கரெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பிளாக் கலர் சூட்" அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனா 4 மணிக்கே வந்துடுறேன் மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கோடயே சொல்லிட்டு ஃபோன கட் பண்றேன். நம்ம ஜீரா என்னத்த பண்றாங்க இவங்க அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தா அ 4 மணிங்கும்போது நீ ரெடி ஆயிரணும். இந்த ஹெட்செட்ட புடி. காதுல மாட்டிக்கோ. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ சொல்ற அப்படிங்கும்போது, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லணுமா? அதுதான் உன் வேல. ஃபர்ஸ்ட்டு எனக்கு பதிலா நீ நாமினியா போற. அங்க போய் நீ தான் பேச போற. அதனால நான் சொல்றதெல்லாம் நீ சொல்ற அப்படிங்கும்போது, ஏன்னா நீ ஒரு ஆக்டர்ன்னு தானே சொன்ன. அப்ப ஆக்டர்னா நான் சொல்றதெல்லாம் சொல்லு அப்படிங்கும்போது, ஆக்டர்னாலும் அந்த கேரக்டர் என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத முழுசா சொல்லிருவாங்க. அதுக்கு தகுந்த மாரி தான் நான் மாறி தான் நான் நடிச்சிட்டுருப்பேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம என்ன நடின்னா எப்படி நான் பண்றது? நான் ஒண்ணும் ரோபோட்டெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது, ரோபோட்டெல்லாம் கிடையாது தான் சரி. ஆனா நான் சொல்றது தான் செய்யணும் நீ. அதுக்கு தான் உனக்கு நான் பே பண்றேன். அதுக்கு தான் நான் ஹையர் பண்ணது. அப்படிங்கும்போது நான் சொல்றத திருப்பி சொல்லு அப்படிங்கும்போது, அ நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக அப்படிங்கும்போது இவன் வந்து நான் வந்திருக்கிறது பிஸ்னஸ் கடகடன்னு நான் சொல்றத அப்பவே இம்மீடியேட்டா கடகடன்னு சொல்லணும். அதுக்கு தான் இது பண்ணியிருக்கிறது அப்படிங்கும்போது, அப்போ நானா எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கும்போது, கண்டிப்பா நீ பேசிட்ட. நீயா நடிக்கும்போது கண்டிப்பா நீயா பேசிக்கலாம். ஆனா இப்போ நான் வந்து என்னோட சார்புல தான் நீ போய் நிக்க போற. அதனால நான் என்ன சொல்றதோ அதான் நீ பண்ணணும். நான் எப்படி நடந்துக்க சொல்றேனோ அது மாரி தான் நடக்கணும். நான் எப்படி பேசுறேன்னு சொல்றேனோ அத தான் நீ பண்ணணும். ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுச்சா? இல்ல உனக்கு இந்த வேலை என்னங்கிறது உனக்கு இப்போ புரியுதா? அப்படிங்கும்போது புரிஞ்சுச்சு. அப்புறம் இந்த மாரி சொல்றேன், "நான் உங்கள மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நான் மீட் பண்றதுக்கு அந்த கிளையண்ட் கிட்ட எப்படி பேசணுங்கிறத அவன் சொல்ல இவன் ரிப்பீட் பண்றானேன்னு சொல்லி பண்றான். கொஞ்ச நேரம் போனோனே வந்து ஜீராக்கு வந்து கண்ல தண்ணி தேங்கி அப்படியே கண்லாம் தண்ணி வழிய ஆரம்பிக்குது. அப்படியே வந்து கேட்குறான். கே இப்போ உனக்கு என்ன புரியுது? இப்போ உனக்கு நீ எப்படி ஃபீல் பண்ற? அத சொல்லு அப்படின்னோனே, இந்த மாரி தான் இருக்கணும். நீ இதையெல்லாம் பழகிக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ற? சொல்லு பார்க்கலாம் அப்படின்னோனே, இப்பவா நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்றேன்? நான் எதுக்குமே உதவா கரையா இருக்கேன். எந்த இடத்துக்கும் நான் தகுதியான ஆளா இல்ல. அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆகுது. ஆமா, இப்போ உனக்கு நடக்கிறது வெறும் இன்டர்வியூ தானே. இன்டர்வியூல எப்படி நீ பேசுவ? இன்டர்வியூங்கிறது வெறும் கண் துடைப்புக்கு மட்டும் தான். நீ எப்படி பண்ணாலும் சரி,
உன்னைய அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்ல. ஒரு ஃபில்டர் போடுறதுக்கு தானே அந்த இன்டர்வியூவே வைக்கிறது. நீ இன்டர்வியூல கூட காட்டுக்கிறதுன்னு கட்டிட்டு வந்தவன் தானே அப்படின்போது, அப்ப என்னைய பத்தி தெரியுமா? நான் சொல்றத மட்டும் சொல்லு. ஆ இப்ப அந்த கம்பெனி டீல் நீ தான் பேச போற. இந்த கம்பெனியோட இது என்னன்னு சொல்லிட்டு கம்பெனிய பத்தி 2, 3 சொல்றான். அதே சொல்றான். இப்ப சொல்லு நீ எப்படி ஃபீல் பண்ற? அதான் சொல்லிட்டேனே நான் எதுக்குமே எந்த இடத்துலயுமே ஃபிட்டான ஆள் கிடையாது. ஆ யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத மாரி நான் ரொம்ப வொர்ஸ்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கும்போது, சரி அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கோ. இங்க ட்ராமாலாம் போடுறக்கு நேரம் கிடையாது. உன் கண்ணீருக்கு இங்க வேல்யூவும் கிடையாது. நான் சொல்றத நீ செய்யற. இன்டர்வியூல நடந்த மாரிலாம் இங்கெல்லாம் நடக்கக்கூடாது. என்ன சொல்றானோ, என்ன கேட்கறியோ அத மட்டும் தான் நீ பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா சொல்றான். நீ ஓப்பன் அப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அது இதுன்னெல்லாம் பேசக்கூடாது. நான் என்னென்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீ செய்யணும். அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கையிலேயே சடனா அ இவர் பட்லர் இது பண்றாரு. கோட் சூட் ரெடி ஆயிட்டுருக்கு. அந்த சில இதுவும் காமிக்கிறாங்க. ஆ சரி என்ன இப்படியே பார்த்துட்டு நிக்கிற? ரெடி ஆகு. நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. நான் சொல்றத நீங்க கண்டிப்பா கேட்கணும்ல. அப்படிங்கும்போது, ஊன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கண்லலாம் தண்ணி தார தாரையா நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒயின் எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி இவருக்கு குடுக்க ஜீரா குடுக்குறான். "இது குடி. குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வாங்கி குடிக்கிறான். இப்ப நம்ம பிஎம்ம காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு அவன் எப்படி நம்ம டீம் கிட்ட சொல்றது? கைஸ் ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் இருக்க இடத்துக்கு போறான். சரி எதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பர்த்டே கேக் கட் வராங்க. அன்னைக்குன்னு பார்த்து பிஎம்மோட பர்த்டேவா இருக்கும். அவன் ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு. அவன்ட்ட ஹேப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வரான். வந்ததுக்கப்புறமா, "ஹே! இன்னைக்கு பர்த்டே என்ன சர்ப்ரைஸ்க்கு நீ ரெடி ஆகலையா? உனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்காதா?" அப்படிங்கும்போது, சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்கும். ஆனா அது ரெடியா தான் நான் வரல அதுக்கு" அப்படின்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு போறான் பிஎம். பின்னாடியே அவன் ஃப்ரெண்டு வரான். இவன் கேரக்டரோட நேம் பெருசுல நம்ம ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு சொல்றான். சரி ஏன் உனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொன்னா, ஆனா அதுக்கு தயாரா வரலன்னோன்னே, ஆமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் சொல்லலான்னு வந்தேன். ஆனா அதுக்குரிய இது இல்ல. நான் யார்கிட்டயும் சொல்லல. உன்கிட்ட இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னோன்னே, சரி என்ன அப்படிங்கும்போது, நம்ம கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க அப்படின்னோன்னே, ரீஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அ ஃப்ரெண்டு கேட்குறான். ரீஸ்ட்ரக்சர்னா உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாட மார்க்கெட்டிங் டீம மொத்தமா இது பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அப்படின்னோன்னா, ஆமா அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல. அ க சம் அது ரிப்ளேஸ் பண்ணிட்டு அவுட்சோர்சிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தெரியும்ல அப்படின்னோன்னா, ஆமா. அதே மாரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா, டிசைனிங் டீமே எடுத்துட்டாங்க ஞாபகம் இருக்கா? அப்படின்னா, ஆமா. அதை அல்காரிதம் மூலியமா ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆமா. அதே மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, அதே மாரி இந்த தாட்டி அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணது வேற யாரும் இல்ல. நம்மளோட டீம் தான். இந்த ஆப் டெவலப்மெண்ட் டீம தான் தூக்கியிருக்காங்க. அ அதுக்கு பதிலா தான் ஏஐ வச்சு ரிப்ளேஸ் பண்றாங்க. மொத்த டீமும் கூடிய சீக்கிரம் வேலைய விட்டு தூக்கப் போறாங்க. இன்னும் 3 மாசம் டைம்ல தான் அப்படின்னும்போது, ஆ அ என்ன எல்லாத்துக்கும் வேலை போது. நீ என்ன நெனச்சிட்டுருக்க? அவன் என்ன வேணா முடிவெடுப்பான். நீ அவனுக்கு தகுந்த மாரி எல்லாமே ஆடிட்டுருப்ப. நீயும் தானே ஒரு பார்ட்னர் மாரி தானே இருக்க. ஃப்ரெண்டா இருக்கறல்ல. அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நீ மண்டையாட்டிட்டு இருந்துக்குவியா? அப்படின்னா, நான் எதுவுமே அவன்கிட்ட பேசறக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு பீம் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா? அவன் சொல்றான்னு எல்லாமே மண்டையாட்டிட்டு இருக்கியே! நாளைக்கு என்னாச்சும் பிரச்சனைனாலும் கடைசில நீ வாய திறக்காமயே இருந்தன்னா, அதுவே உன் தலையில விடிய போது பாரு அப்படிங்கும்போது, நான் எதுவுமே எங்கேயுமே பேசறக்கு இல்ல. சரி நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? அப்படிங்கும்போது, வேற என்னதான் நான் பண்ணட்டும்? இதை தான் மொத்தமா நம்பி இருந்தேன். என்னோட கோடிங் நாலேட்ஜ் எல்லாமே. ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்ப ஏஐ வந்தோனே அவ்வளோ சர்வ சாதாரணமா போயிடுச்சுல்ல. இப்ப எத்தன பேத்த இப்ப நான் ஒருத்தன் மட்டும் இப்ப தெரிஞ்சதுல இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்க. மத்த டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரியும்போது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துக்காகவும் பேசிட்டு இருக்கான். சரி அப்படி இருக்கும்போது நீ உனக்கு பிடிக்கலனாச்சும் வாய தொறந்து சொல்லலாம்ல. நான் தான் சொல்லிட்டேனே எதுவுமே நான் பேசறக்கும் இல்ல. எதையும் நான் சொன்னாலும் அவன் கேட்கற நிலைமையிலும் கிடையாது அப்படிங்கும்போது, ஓ! அப்படியா? அப்ப நான் என்னோட நிலைமைய யோசிச்சு பார்த்தேங்கும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 3 மாசம் என் கூடயே இரு. என் ரூம்லயே இருந்தோம். காசெல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அப்பவே பட்லர் அந்த ட்ரெஸ் ரெடி ஆயிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஹேங்கர்லயே மாட்டிட்டு போறாரு. அந்த கோட் செட்ட ஃபுல்லுமே. ஆ
வந்துட்டு யார் எடுக்குறாங்கன்னா, நம்ம கே தான் வந்து அந்த செட் எடுத்துட்டு வரான். கோட் சூட் அந்த செட் எடுத்துட்டு வந்துட்டு, "ஜீரா ரெடியா? ரெடி ஆகலாமா?" அப்படின்னோன்னே, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சிட்டு வரான். எந்திரிச்சு வந்துட்டு சொல்றான், "ரெடி ஆகு. நம்ம கிளம்புறக்கு டைம் ஆச்சு" அப்படின்னோன்னே, "ஃபர்ஸ்ட்டு போய் ட்ரெஸ் பண்ணு" அப்படின்னோன்னே, அவன் போய் ட்ரெஸ் பண்ண போறான். ட்ரெஸ் பண்ணும்போது அவனோட இதெல்லாமே வந்து எப்படி மேனரிசம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறான். பையன் பாவம் அந்த ஒயின் குடிச்சதுலேயும் சரி, இந்த பதட்டத்தில அவன் ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டில எக்ஸ்ட்ரீமா அவன் பேசின பேச்சுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிட்டு விட்டுருப்பான். அதுலேயே வந்து ஜீரா வந்து ஒரு அன்ஸ்டேபிள்லயே இருந்திருக்க மாட்டான். இப்போ தான் "நீ வந்து இப்போ ஒரு நாமினி. ஒரு நாமினியா ஒரு இடத்துல போயிட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீ இப்போ தான் கத்துக்க போற. நான் சொல்றத நீ திருப்பி சொன்னா மட்டும் போதும். அவ்வளோதான் உன் வேலை இன்னைக்கு. புரிஞ்சுச்சா?" அப்படிங்கும்போது, "புரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ட்ரெஸ்அப் பண்ணு டைம் ஆயிரும். ஏன்னா டைம் ஆச்சுனாலும் அது டைமிங் ரொம்ப பார்ப்பாங்க அப்படின்னா, "சரி இவ்வளோ சொல்கிறீங்களே உங்கள் டீமில் லாயர்ஸ் அவங்க எல்லாமே இருப்பாங்களா? அவங்கள போய் பேச சொல்ல வேண்டியது அப்படிங்கும்போது, அவங்களாம் போய் பார்த்தாச்சு. ஆனா அவன் ரொம்ப ரெசிஸ்ட் பண்றான். ரொம்ப ஓவரா பண்றான் அவன் அப்படின்னோன்னே, சரி யார் அவரு நான் போய் பேச போற ஆள் அப்படின்னோன்னே, மிஸ்டர் தாமஸ் அப்படின்னோன்னே, மிஸ்டர் தாமஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஆட் கொடுத்து கேன்சல் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அவன் தான். நான் ஆல்ரெடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என் மூஞ்சியெல்லாம் நல்லாவே தெரியும் எனக்கு அப்படின்னோன்னே, நீ கவலையே படாத. ஏன்னா அவனுக்கு யூஸ் ஆகுறவங்களோட மூஞ்சிய மட்டும் தான் அவன் ஞாபகம் வச்சுக்குவான். அதனால உன் மூஞ்சியெல்லாம் அவனுக்கு ஞாபகமே இருக்காது. அதனால நீ கவலைப்படாம போய் அங்க உட்காந்து பேசலாம். கிளம்பு முதல்ல அப்படின்னோன்னே, ரெடி ஆயிட்டு கார்ல வந்து உட்காந்துட்டு மறுபடியும் அவன் ஹெட்செட் குடுக்குறான். குடுத்துட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அவன்கிட்ட குடுக்குறான். நான் சொல்றப்போ இந்த பேப்பர் எடுத்து அவர்கிட்ட நீ குடுக்குற தாமஸ் கிட்ட அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து கேவுக்கு வந்துருக்கான். உள்ள வந்து ஜீரோ உட்காந்துக்கிறான். சரியா? இப்ப நீ நெனச்சுக்கோ. கார்ல நடந்தத அப்படியே சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ நெனச்சுக்கோ. இப்போ உன்னோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நீ ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்க. அத நீ எப்படி இன்னொரு கஸ்டமர் கிட்ட விப்பேயோ, அந்த மைண்ட் செட்டோட போய் உட்காரு. ஆனா இந்த ட்ராயிங்க நீ கண்டிப்பா வித்தே ஆகணும். அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் தான் நீ அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதா மட்டும் தான் நீ நெனச்சுக்கிற. சரி அப்படிங்கும்போது, சரி ஏன் இவ்வளோ தூரம் இதுக்கு வேல்யூ குடுக்குறீங்க? வித்தே ஆகணுங்கிற சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது, அதுதான் உன் சிச்சுவேஷன். அதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சடனா வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. தாமஸ் வந்து உள்ள வராரு. ஏன்னா தாமஸ் வராருன்னு சொல்லிட்டு இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா அவன் எந்திரிச்சு நிக்கிறான். வந்தோனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு இந்த மாரி உங்களுக்கு என்னாச்சும் நான் ஆர்டர் பண்ணட்டுமா? அப்படின்னோனே, "ஆ இல்ல எனக்கு அந்த மாரிலாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எது இப்போதைக்கு எனக்கு வேணாம். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படின்னோனே, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி என்னோட பேர் தான் கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோவெல்லாம் குடுக்குறான். அவன் என்னென்ன பேசிட்டு இருக்கானோ அப்படியே அவன் ரிப்பீட் பண்ணிட்டுருக்கான். பண்ணக்கப்புறமா அ நீங்க எவ்வளவோ கம்பெனி இருந்து நீங்க எங்களுக்கு ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க ட்ரை பண்றது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம அடுத்ததுல நீ எதிர்பார்க்கலாம்ல அப்படிங்கும்போது, உடனே வந்து ஜீரா வந்து சொல்றா, இப்போ உன் கையில இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து அவர்கிட்ட குடு அப்படின்னோனே, ஓ! இந்த வேல்யூ நீங்க குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இது வந்து டீல வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அ அ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க டீல் வந்து பேச வந்திருக்கீங்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா, அ இந்த நம்பருக்குங்கும்போது அ வேற எதுலாச்சும் நீங்க உங்களோட டைம இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லதாவும் இருக்கும். ஏன்னா, அதில நீங்க இப்போ போட்டிருக்க ட்ரையும் சரி சக்ஸஸ் ஆக போறதில்ல. அதனால பார்த்துக்கங்க அப்படிங்கும்போது, ஏன் இந்த இதுக்கு இந்த நம்பர் என்னோட டீம்ல இருக்கவங்க தான் இது பண்ணாங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்க அப்படிங்கும்போது, அதான் சொல்லிட்டேனே இட் ஒன்ட் சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளிய போறாரு கடகடன்னு. உடனே என்ன பண்ணாரு வெளிய இருக்கக்கூடிய கே வந்து அவன் கையில இந்த ஒயின் எடுத்துட்டு வந்து தாமஸ் மேல கொட்டிர்றாங்க. கொட்டுனதுக்கப்புறமா, "ஆ ஓகே சார். சாரி சார். நான் அவசரமா வந்தேன். பார்க்கல உங்கள." அப்படின்னோனே, "சரி பரவால்ல." அப்படின்னோனே அவரு வாஷ்ரூம் போறாரு. உடனே வந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம். அவன போய் பின்தொடர்ந்து போ. பின்னாட போயிட்டு இது பின்னாட போ." அப்படின்னோனே, "நான் ஏன் பின்னாட போணும்?" அப்படின்னா, "போ பின்னாட போயிட்டு அவர கன்வின்ஸ் பண்ணி இந்த டீலுக்கு ஒத்துக்க வையி. சரியா? ஏன்னா அட்லீஸ்ட் உன்னைய வந்து வேலைக்கு எடுத்ததுக்கு எதுவுமே பிரயோஜனப்படலைனாச்சும் நான் ஃபீல் பண்ணாம இருக்கணும். அதனால உன்னோட புத்திசாலித்தனத்த எங்கேயாச்சும் போய் காமி." அப்படின்னோனே, அ
இவரு வந்து போறாரு. ஜீரா வந்து அந்த தாமஸ பார்க்க போறாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷன் பிராண்டு. அந்த பிராண்டுல ஒரு பேட்டர்ன் மட்டும் வாங்குறதுக்காக ஒரு ஃபைன் ஆர்ட் ஒரு டிசைன மட்டும் இந்த இது காசுக்குள்ள இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள டீலா இருக்கும். அத பேசுறதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருப்பாங்க. சரி உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டே வந்து அந்த ஒயின் எல்லாம் தொடச்சுட்டே கேட்குறாங்க. அப்ப ட்ரெஸ்ஸ தொடச்சுட்டு கீழயே சொல்றான். இந்த மாரி நீங்க போட்டிருக்க இந்த கோட் வந்து உங்களோட பிராண்டோட டிஎன்ஏ மாரி இல்ல சார். 1991ல நீங்க ப்ரொட அ டிசைன் பண்ணது. இப்ப வரைக்கும் அதான உங்களோட யூனிக்னெஸ்ஸா இருக்கு அப்படிங்கும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏன்னா இத நான் படிக்கும்போது நான் தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்ககிட்ட இன்டர்வியூ வந்திருக்கேன். நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. ஆனா அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல அப்படிங்கும்போது, ஃபைன். ஏன்னா எங்களோட கம்பெனி பிராண்ட பத்தி தெரிஞ்சு தீசிஸா கூட நீ சப்மிட் பண்ணியிருக்கியா? அப்படின்போது, ஆமா சார். ஏன்னா இந்த ஃபேஷன் வேர்ல்ட பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல டிசைனர் வந்து வரலைன்னா, அடுத்தடுத்த டிசைனர தான் நீங்க சேஞ்ச் பண்றீங்க. ஏன்னா உங்களோட பிராண்டுக்கு ஒரு யூனிக்னெஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது விக்குதோ, விக்கலையோ அது 2வது விஷயம்னு சொல்லி தான் பார்த்துட்டுருக்கீங்க. ஆனா இப்பவும் சரி, சில சின்ன பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட மொதல்ல இருந்தே இருக்கக்கூடிய ஃபேஷன் டிசைனர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க டிசைன் பண்ணது கேஷுவலா இருந்தாலும் கூட, அது நல்லா தான் சேல் ஆயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது, இப்ப நீ என்ன சொல்ல வர? அது ஃபைன் ஆர்ட்டுன்னு சொல்றேன் சார் ஃபேஷனுங்கிறது அப்படின்னா, சரி பேசலாம் இரு உன்னோட டீல் அப்படின்னு சொல்லி சொன்னோனே ஒரு உற்சாகமா போறாங்க. அதுக்கப்புறம் அங்க கட் ஆயிட்டு பர்ன் அவுட் பார்ல வந்து நம்ம ஜீராவ காமிக்கிறாங்க. "என்னப்பா ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்க எதுவுமே ஆர்டர் பண்ணலன்னு" சொல்லிட்டு நம்ம பார்டெண்டர் கேட்குறாரு. கேட்டோனே, "அ இல்ல நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்தோனே நான் ஆர்டர் பண்றேன்" அப்படிங்கும்போது, "சரி எப்படி போயிட்டுருக்கு? நல்லா ட்ரெஸ்அப் பண்ணியிருக்க. ஏதோ வேலை கிடைச்சிருச்சு போல இருக்கு" அப்படின்னோனே, "வேலையா? அது கிடைச்சிச்சு. ஆனா அடுத்த தாட்டி என்ன ஹையர் பண்ணுவாங்களான்னே தெரில. ஏன்னா என்னோட பாஸ் வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்காக தான் எனக்கு சம்பளம் தராரு" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. மறுபடியும் அங்க ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவன் வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தாமஸ் கன்வின்ஸ் ஆனோனே வெளிய வரான். "சரி உன்னோட வேலை முடிஞ்சுச்சு. நீ கிளம்பிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "வேலை முடிஞ்சுச்சா? ஆ ஏப்பா எவ்வளோ பெரிய ஃபேஷன் பிராண்டோட ஓனர் அவரு. ஆனா நம்ம ட்ரிக் பண்ணி தானே அவர இது பண்றோம். ஆ என்ன ட்ரிக் மறுபடியும் பார்ல காமிக்கிறாங்க. எனக்கு டாஸ்க் பை டாஸ்க்கா தான் என் பாஸ் வந்து எனக்கு பேமெண்ட்டே குடுக்குறாங்க. அப்படிதான் போயிட்டுருக்கு. ஆனா இப்ப நான் பண்ணிட்டு வந்த வேலைக்கு மறுபடியும் என்னைய கூப்பிடுவாங்களான்னும் தெரியல, டாஸ்க்கு குடுப்பாங்களான்னும் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கவே வந்து, அ மறுபடியும் வந்து அந்த ஹோட்டல்ல நடந்தத காமிக்கிறாங்க. "என்ன நான் ட்ரிக் பண்ணிட்டேன்? என்ன சொல்லு?" அப்படிங்கும்போது, அ அவரோட பிராண்டோடது எல்லாமே யூனிக்கா தான் இருக்குது. ஆனா அவர்கிட்ட இருந்து டீல் பண்ணி அதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே ஏன்? அப்படிங்கும்போது, அவரோடதெல்லாம் யூனிக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யூரோப்ல இருக்கக்கூடிய ஃபேஷன் பிராண்ட்ஸ தான் இவரும் காப்பி பண்ணிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சடனா காமிக்கும்போது பீம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். பாருக்கு வந்தோன்னே, "ஏய் நல்லாயிருக்குப்பா உன் சூட்டு. அ நல்ல கலர்" அப்படின்னோன்னே, "ஆமா இது போட்டதுலேருந்து இந்த இங்க இருக்கிறதுக்கு அவிஞ்சு புகையா கிளம்பிட்டுருக்குன்னு" சொல்லிட்டு அவன் சட்டைய கழட்டுறான். நம்ம பார்டெண்டரும் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மாக்டெயில் ஆர்டர் பண்றாங்க. மாக்டெயில் 2 பேத்துக்கு குடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்கவங்க பிளேஸ்ல அவங்க ரெகுலரா உட்காந்துருக்க அந்த பிளேஸ்க்கு போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் "என்ன ட்ரிக் பண்ண?" அப்படிங்கும்போது ஃபேஷன் அதான் சொன்னேனே யூரோப்போட பிராண்ட தான் வந்து அவன் காப்பி பண்ணி இது பண்ணிட்டுருக்கான். ஈவன் நான் ஏஐல போட்டு இது பண்ணும்போது செக் பண்ணும்போது யூரோப்போட இதில அதில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் போட்டு இவங்க யூனிக்னஸ்ன்னு வித்துட்டுருக்காங்க. நான் மொத்தமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்றதுக்காக தான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு அந்த டீல் வேணும். அந்த மொத்த கம்பெனியும் நான் ஓன் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இப்படி மத்தவங்கள சீப்பா ட்ரீட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ட்ரிக் பண்ணி ஏமாத்தி இருக்க கம்மி காசுல எல்லா இதையும் நீங்க ஓன் பண்ண நினைக்கிறீங்க. எனக்கு பிடிக்கல. நான் குவிட் பண்றேன். இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே "நீ என்ன வேலைய விட்டு போறது? நான் உன்ன வேலைய விட்டு தூக்குறேன்டா. ச்சீ போ!" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டாஸ்க்க குடுத்துட்டா உன்னோட அதில இருக்கக்கூடிய கான்சிக்வென்சஸ் வந்து உன்னால கடைசி வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதனாலேயே சொல்றோம், "உன்ன ஃபயர் பண்றோம் போ" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு தான் சோகமா வந்து தான் பயவுல வந்து பர்னட் பார்ல உட்காந்துட்டுருப்பான். அ இதையவே தான் வந்து இவன்கிட்டயும் சொல்லிட்டுருப்பான். நம்ம பிஎம்கிட்டயும் சொல்லிட்டுருப்பான். "சரி என்னோடது எப்படி போச்சு? சரி உன்னோடதாச்சும் எப்படி போச்சுன்னு சொல்லு" அப்படின்னோன்னே,
நான் சொல்லப்போனா ரொம்பவே மோசமா போச்சுன்னு தான் சொல்லணும். ஆ ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒர்க் அந்த மாரி போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு பிடிக்காத வேலைய இது பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து நானே வந்து வேலைய விட்டு தூக்குற மாரி இருக்கு. ஆ சொல்லப்போனா ஓரளவுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து வேலைய விட்டு எடுக்குறாங்க அடுத்த 3 மாசத்துல. அதுக்குரிய இதான் போயிட்டுருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிடிக்கலைனாலுமே பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையே இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது, அந்த வேலைய விட்டு நீங்க வந்துர வேண்டியது தானே அப்படிங்கும்போது, உடனே அவன் கைரேகை காமிச்சுட்டு, என்னோட கெரியர் லைன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து லைட்டா இருக்கு. அது இது பண்ணா, இது வேலைய விட்டுனா இன்னும் மோசமா போயிரும். ஆனா, ஆ குவிட் பண்ணினா ரொம்ப ரொம்ப மோசமா போகும்ன்னு சொல்றீங்களே அப்படிங்கும்போது, சரி இன்னைக்கு வரையும் எதனா நல்லது நடந்துச்சுன்னா, அது நான் என் பர்த்டே அன்னைக்கு உன்ன நான் மீட் பண்ணது அப்படிங்கும்போது, என்னது உங்களோட பர்த்டேவா? அச்சச்சோ! நான் இன்னைக்கு எதுவுமே நான் கொண்டு வரலையே உங்களுக்காக. ஆ அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கும்போது, சரி ஆனா உங்களுக்கு ஒரு பர்த்டே ப்ரெசன்ட் வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆ அதுக்காக நான் குடுத்தா அத ஏத்துக்குவீங்களா? அப்படிங்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்னட் பார்லேருந்து வெளிய வராங்க. வந்தோனே, சரி இப்படி நில்லுங்க அப்படின்னோனயே தான், என்ன அந்த பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் மாரி அந்த இடத்துல முன்னாடி பேசினது காமிக்கிறாங்க. இந்த மார நான் அப்ப வரும்போது சொன்னேன் இல்லைங்களா, என்னோட வேலை குடுத்த அந்த பாஸ் வந்து ஆப்போசிட்ல வந்த கிளையண்ட் மேல வந்து ஒயின கொட்டுனாங்க. கொட்டும்போது அது பெரிய ஆர்ட் மாரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது, "அப்ப நீ என் மேல ஒயின் கொட்டப் போற. ஆ அதைத்தானே சொல்லப் போற?" அப்படிங்கும்போது, கேட்கறக்கு வியர்டா இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி ஜீரா வந்து பீம் பார்த்து கேட்கும்போது, வியர்டாலாம் இல்ல. சர்ப்ரைஸுங்கிறது கையிலேருந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் தான் ரெடியாவே இல்ல. சரி இதுவும் நான் சர்ப்ரைஸா எடுத்துக்கிறேன். அப்படின்னோனயே, சரி எப்படின்னு சொல்லு அப்படின்னோன்னே, சரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஓவர் கோட் கழட்டிக்கங்க. இந்த இதில இருக்கிறது மட்டும் தான் நான் இது பண்ண போறேன். ஒயின் வந்து கொட்டும்போது அது ஒரு ஆர்ட் ஆகும் அப்படின்னோன்னே, கொட்டுனதுக்கப்புறம் பார்க்கும்போது, ஓ! அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையே அப்படின்னோன்னே, சரி என்ன மறுபடியும் கொட்ட போறியா? அப்படின்னோன்னே, இல்ல இல்ல இதுக்கு மேலேயே நான் பெயிண்டிங் பண்ணி கொண்டு வந்து தந்துடுறேன். அப்படிங்கும்போது, சரி கழட்டி குடுங்க அப்படின்னோன்னே, அவன் வந்து ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கையில நம்ம ஜீரா வந்து வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டுருக்கான். பாவம் அவனும் ஆண் தானே, அவத்துலயும் பிஎல் தானே. அதனால அவன் பார்த்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் நெஞ்சில வந்து இருக்க டேட்டூவ பார்த்துட்டு, அவன்கிட்ட கேட்குறா, "உங்கள மாரி ஒரு ஐடி கை வந்து டேட்டூவெல்லாம் போடுவீங்களா?" அப்படின்னோன்னே, "ஆ ஏன் டேட்டூ போடக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "போடலாம்." டேட்டூவா? போடலாமே அப்படிங்கிற ஸ்லாங்ல தான் வந்து நம்ம ஜீரா வந்து சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்ருக்காங்க. அப்படியே க்ளோஸ் அப்ல நம்ம பீம் வந்து வராரு. நம்ம ஜீரா கிட்ட வந்துட்டு க்ளோஸ் அப்ல வந்துட்டு ஆஸ் யூசுவல் தான். ஒரு 5 செகண்ட் மேல ஒருத்தவங்க உதட்ட ஒத்தி பார்த்தா என்ன அடுத்த சீனு கிஸ்ஸு தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 3ல பார்க்கலாம்.